Hello, hello, hello. Okay. இந்த மார்க்கெட்டிங் வந்து இது ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்டு அடிச்ச அடி பார்த்தா 2 நாள் எல்லாரும் பாயிண்ட் இருந்தாங்க. 5000 இறங்கும், 3000 இறங்கும், 2000 பாயிண்ட் இறங்கிட்டு நம்மளால ஒரு 300 பாயிண்டோட முடிச்சு விட்டோம். ஸ்டடீஸ் இங்க பார்த்தாலே 300 பாயிண்ட் வரல சொல்றது. லிட்டரலி கேப் டவுன் பார்த்தோம்னா வந்து அப்பயும் இல்லை, கேப் டவுனே ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் வந்து. ஸோ டே கேண்டில் பார்த்தா ஒரு தலைகீழான ஹேமர் இருக்கு. இது வந்து டவுன் ட்ரெண்ட் இண்டிகேட் பண்ணணும்னு சொல்லிக்கலாமா? RSI பாரு கேட்டாலே 35. ஸோ இங்கே ஒரு கேஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 30 வரும்போது ஒரு கேப் டவுன் ஆனோம். சரியான ரெக்கவரி லாஸ்ட் வீக் இதே டைம்ல எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இன்னைக்கும் அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. பட் வந்துட்டு இது இந்த இடம் நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த இடமா லாஸ்ட் வீக் கேப்டன் ஆனா சரியான லக்கம் வச்சுக்கலாம். ஸோ அதே லக்கம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒருவேளை இது நடக்கலாம். இங்கே கீப் இருக்காங்கல்ல, நிறையா நாளுக்கு இது கூட நம்ம பண்ணோம். பாக்ஸ் அடிச்சா ஏழாம் முடியுது. இது ஒரு சைடு வேஸ்ட்னு வச்சுக்கிடுங்க, ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஆனோம்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கணும் ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ணுவான், இங்கேருந்து இறங்கிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கிடுங்க. கரெக்டாக 20 to 500 சான்ஸ் இருக்கு. பட் இடங்களும் கேட்க முடியாது, ஓகேவா? சொன்னதுதான். அப்போ 1 ஹவரில் பார்த்தோம்னா என்ன ஆரம்பிச்சிடும். ஸோ நாளைக்கு எனக்கு என்ன ஆகுன்ற பார்க்கலாம். இந்த கிளைண்ட்டு ரிட்டையர் ஆஃப் பார்த்தோம்னா ஃபுல்லாக பையிங்கில் இருக்காங்க. 97,000 குவான்டிட்டிஸ் வந்து இப்போ டாக்டராக பையிங் செய்யல இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதே ப்ரோ பார்த்தோம்னா ஃபுல்லாக சைட்வேஸ் தான் இருக்காங்க. ஸோ லிட்டரலி நாளைக்கு சைட்வேஸ் இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைட்வேஸாக இருந்தாங்கன்னா நம்மளால பை பண்ணது ஃபுல்லாக செல் பண்ண சொல்ல வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் அதை ஃபுல்லாக வெயிட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் தூக்கும். நான் அந்த தூக்கணும்னா அதுக்கு தான் மார்க்கெட் ஏறணும். ஸோ லிட்டரலி எனக்கு என்ன தோணுதுன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் செல்லிங் இருக்காங்க, ரிட்டர்ஸ் மட்டும் பையிங் இருக்காங்க. எஃப்ஐடிஏ டேட்டாஸ் பார்த்தோம்னா மேபி 5,000 கோடி கோர்ஸ் செல்லிங், 5,000 கோடி பையிங்ஸ். மார்க்கெட்டிங் அப்படியே தூக்கி எடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கீங்க, எனக்கு வந்து 5 மினிட்ஸில் அப்படியே முட்டு கொடுத்து. ஸோ நான் ஐ திங்க் தூக்கி பிடிச்சி வச்சிட்டாங்க. நான் இங்கே சொல்லியிருப்பேன் இது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது அப்படின்ட்டு. ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டாக பிரேக் பண்ணோடனே அடுத்த அந்த ரேஞ்சு வந்துச்சு. அதோட இதுதான் சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இங்கேருந்து ஷார்ப் ரெக்கவரி, ஓகே ஷார்ப்னு சொல்ல முடியாது, பேருக்கு ரெக்கவரி.
ஸோ இது வந்து மறுபடியும் சப்போர்ட்டை பிரேக் பண்ண ரெஸ்டாரன்ஸ் ஆக்ட் ஆகும்பொழுது அங்கே வந்து செல்லிங் வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு எங்கே ஓப்பன் ஆனாலும் அங்கே வந்து தான். ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது? செல்லிங் ப்ரெஷருக்கான ஒரு சொல்ல வருது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும்? எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு கேப் அப் ஆக சான்சஸ் இருக்கு. பார்த்தீங்களா 2% ரெக்கவரி ஆகிட்டு சுற்றிருக்காங்க. இல்லை எங்கே போய் சொல்றது? 2% கேப் அப் நம்பவே கூடாது இவங்களை. ஓகேவா? ஸோ கேப் அப் ஆகும். ஆனால் அதுக்கு இந்த 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கேப் அப்னு யோசிக்கக்கூடாது. ஒரு 100 பாயிண்ட் வச்சுக்கலாம். 8 சொல்லுவாங்க. அது எங்கே ஓடுது பாருங்க. நம்ம தொழில் தான் நிலத்திலும் அமைச்சிட்டு இருக்கான் இருக்கட்டும். ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கலாம் என்னோட யோசனைப்படி? இப்படி வச்சுக்கிடுங்க. இது ஒரு ஹையா, இது ஒரு லோ. தெரிஞ்ச நாளைக்கு டே லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ சரி, ஓகே. பாக்ஸ் போடலாம். நாளைக்கு 3 மணி, ஏதாவது 1 மணி 2 மணி 3 மணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஃபுல்லாக என்டையர் டே வரணும். இந்த பாக்ஸுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட்டை இருக்கிற வரைக்கும் சைடு வச்சுக்கோம். ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த மார்க்கெட் ஆனது மேலே இந்த பிரேக் அடிக்கிறான் வச்சுடுங்க. ஓகேவா? எப்படி சொல்ல வரேன்னா, என்னோட ஃபுல்லு வந்து நாளைக்கு ஃபுல்லாக செல்லிங் தான் இருக்கேன். பையிங்ல இருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடுன்னா வரலன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் நான் செல்லிங் எதிர்பார்க்குறேன். மறுபடியும் ஒரு மற்ற பொசிஷன் எடுக்க போகிறேன். என்ன பொசிஷன் பார்த்துக்கிறேன் சொல்ல வரேன். பார்த்துக்கலாம். நாளைக்கு இதுக்குள்ள சைடு வேஸ் ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். பெட்ரோல் இங்கே வர மாட்டான். ஒரு 12:30 12:30க்கு அவன் 12:30 இந்த ஹைல வந்தாலும் வச்சுக்கிடுங்க. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த இடத்த கூட வரத்துக்கு. ஆனா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நாளைக்கு இந்த ஏரியாவுக்கு அப்புறம் இப்ப சுத்தி இருந்தேன் இப்படி வருவானோ அப்படின்னு தோணுது. ஆனா செல்லிங் இல்லை. பட்டு என்னோட தாட்டு பார்த்தோம்னா இது வரைக்கும் போகணும் அப்படின்னு தோணுது. ஒரு 300 பாயிண்ட் மண்ண போகணும் அப்படின்னு தோணுது. இன்னொரு பாயிண்ட் மண்ணக்கவுன்ற அளவுக்கு நான் டிராப் பண்ணது பார்த்தீங்கன்னா லிட்டரலி 500 பாயிண்ட்ஸ், 2%. எனக்கு வந்து ஏதோ பாசிபிலிட்டி இருக்கு மாதிரி தோணுது. பட் நான் நாளைக்கு ட்ரை பண்ண போற இது கூட வச்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு ஒரு 10:30 11 உள்ள இல்லை 12:30 வச்சுக்கோங்களேன். ஒருவேளை இங்கே சுற்றி இருந்தவன் டக்குனு இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாவில் வந்து இங்கே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியா அதாவது 22,900 வச்சுக்கோங்களேன்.
22,900 இந்த ஏரியாவுக்கு வந்துட்டானா நான் அந்த இடத்துல பைக் எடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இப்படி க்ளோஸ் ஆக பாசிபிலிட்டி இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா, என்னோட வியூ நான் சொல்லிட்டேன். இதில் பேஸ் பண்ணி என்ட்ரி எடுப்பேன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றும் அவ்வளோதான். 2 இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறேன். ஒரு வேளை இந்த 22 இந்த ஏரியா கிட்ட வந்துட்டான்னா நான் வந்து லாங் ட்ரைவ் எடுப்பேன். இந்த வரைக்கும் ஒரு வேளை நம்ம பால் 12:30க்கு வந்துட்டு இந்த இடத்துல நிறுத்தானா வச்சுக்கோங்களேன். 1:30 இந்த இடத்துல நிறுத்தானா சும்மா வைக்கும். யாரு கேட்க போறா? 12:30க்கு இங்க இருந்தா வச்சுங்க. 9ஆம் தேதி கூட சொன்னா 12ஆம் தேதி 8ஆம் தேதி கொடுத்துருவாங்க. நான் சொல்றேன் இந்த டேட்ல எடுப்பேன். இங்க சிம்பிளா இங்க வந்து வச்சிடறேன். அப்பதான் அவனும் கூட கவா முடியும். புரியுதா இல்லையா? இங்க வச்சுக்கலாம். ஒரு வேளை இது ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு, ரெண்டுல இது ஒண்ணு வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, இந்த சர்வ் கூட 12:30 வச்சுக்கோங்க. 12:30 இந்த ரேஞ்சில் எங்க இருக்கானோ ஒரு வேலை நாளைக்கு கீழே இருந்தானா நான் பைக் பண்ணுவேன். நேற்று தான் பைக் பண்ண போறேன். இது வந்து எப்படி செகண்ட் ஸ்டார்ட்டாக பண்ண போறேன். பட் ஆனால் இந்த சைடு இருந்தாலும் கண்டுக்க மாட்டேன். பார்த்துட்டேன் 12:30 அங்கக்குள்ளதான் பார்ப்பேன். இதனால வைக்க மாட்டேன். அதனால இந்த ஸ்பீட்ல வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 2 மணிக்கு தான் வாட் எவர் இட் இஸ் க்ளோஸ் பண்ணிடுவேன் ட்ரேடை. ஸோ 2 வியூ தான் நான் வச்சிருக்கிறேன். ஒன்று நாளைக்கு மேலே போகணும், நாளைக்கு கீழே வரணுன்ற மாதிரி. அப்போ ஐடிசி இன்னைக்கு ஒன்றே ஒன்று வாங்கினேன். மக்களமா தோணுச்சுன்ட்டு அந்த வாக்கம் போல அந்த பொசிஷன் அப்படியே மாவட்ட போய் கிடக்கு. ஸோ பார்ப்போம். வேற என்ன இதெல்லாம் நீ பிளான் பண்ணேன். ஒரு வேலை இன்னைக்கு ஹியூலி கேப்டவுன் ஆயிருந்துச்சுன்னா நான் டிசிஎஸ் வாங்கி எடுப்பேன் அப்படின்ட்டு நடக்கல. ரெண்டாவது அதானி என்டர்டைன்மெண்ட் ஒரு வேலை இன்னைக்கும் மண்டை காட்டி ஏற்றி விட்டாங்கன்னா ஷார்ட் அடிச்சிடலாம் யோசிச்சேன். ஸோ அதுவும் நடக்கல. இப்போ இங்கே வச்சிருக்கேன் பாருங்க, 8 ரூபால 4 ரூபா இருக்குது. இந்த 4 ரூபா அப்படின்னு ஸோ காய்ச்சல் நாட்கோ ஃபார்மாவும் பார்த்துட்டு இருந்தேன். 868. ஸோ 40 ரூபாய்க்கு வந்தாலும் மேபி நாளைக்கு 2 குவான்டியாக போய் பண்ணிடுவேன். ஸோ இதுவும் என் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து இதுதான் பிளானு நாளைக்கு. ஸோ வேற என்ன, இவனை ஏறாங்க. இது ஒரு குட் சைன். மார்க்கெட்டுக்கு கீழே உழுவுறதுக்கு பாசிபிலிட்டிஸ். ரெண்டாவது இது எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு 2.5% இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடிச்சிருவானுங்க காலை எப்படி எடுத்துக்கொள்ள பார்ப்போம். ரெக்கவரி ப்ராஃபிட் கொஞ்சம் இவர் இறங்கியிருக்கேன்றதுக்காக வாங்குவீங்க. EST 95 இது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். விக்ஸ் பார்த்தீங்களா 17க்கு வந்துருச்சு. இன்னும் ஒடிய வருதா, ஏதோ நடக்க போகுது. அதுதான் விக்ஸ் நகருது. அந்த பால், இந்த சத்தம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம். நான் ஒரு தடவை நினச்சேன்னா நான் கண்டிப்பாக ட்ரேட் எடுப்பேன். நான் மார்க்கெட்டை மேபி 11, 12, 1:30க்கு மேலே தான் பார்க்க போகிறேன். அதனால தான் வச்சுட்ருக்கேன். பார்ப்பேன்.
சரி வியூ பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு ஸ்டாக் நான் சொல்ல நினைச்சேன். லிட்டரலி இவனை பாருங்க நீங்க. 1000 ரூபா 1100 ரூபாய்க்கு வந்து வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். போய் வாங்காம விட்டேன். பாருங்க இங்க இருந்தே பார்த்துருந்தேன். எப்படி வாங்காம விட்டேன் தான் தெரியல. ஓகே, இந்த ரீசெண்டா இந்த ஒரு 1 மந்த்தா இதை நான் பார்த்துட்டே இருக்கேன். இதே வாங்கணும்னு நினைச்சேன். பார்த்தா நிச்சயம் யாரும் அப்புறமா தான் போய் என்னன்னு பார்க்கறேன். 10 லட்சம் வச்சிருக்கேன் ஐயர்கிட்ட. கேட்டான் இதை பாரு. வேற ஒரு சம்பவம் காமிக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா உனக்கு ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னு பாருங்களேன். 62% வந்து யூஎஸ் டாலர்ல வருது. வந்து டாலர்ல சம்பாதிக்கிறதுனால கூடவே இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இஎஸ் 8% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் மண்டே குழப்பம் நம்ம காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஏஎஸை 26% லிட்டரலி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 26% எதுக்கு நம்ம ஆளுங்க மார்க்கெட் இவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க. எங்க கொண்டு வந்து வரேன்னா இந்த மாதிரி ஸ்டாக்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க. டிஏஎஸ் லிட்டரலி மார்க்கெட்டு மேலே ஏறிச்சுன்னு வச்சுங்க, இங்கே தான் விற்க ஆரம்பிப்பானுங்க. ம் இந்த இடத்துல வித்துருக்காங்க தெரியுங்களா? இந்த ரேஞ்ச் பார்ப்போம். 17% வந்துச்சு. லிட்டரலி 2375 டிசம்பர் 20 இந்த ரேஞ்ச் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும்ல. டிசம்பர் 24 அதாவது இந்த குவார்டர். அப்புறம் மார்ச் 25 வரைக்கும் இந்த ஆச்சு. இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா, இங்கேயும் தான் பிடிச்சி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீஜனில் பார்த்தோம்னா லிட்டரலி நம்ம மார்க்கெட்டும் மேலே ஏறி வித்துட்ருக்காங்க. ஸோ அதே தான் மார்க்கெட் மேலே ஏறமாச்சுன்னா இங்கே இருந்து ரசம் தான் எக்ஸைட் பண்ணுவாங்க. பட் ஏதாவது நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன் பார்ப்போம். ஸோ ஏன் நான் வந்து நாளைக்கு அப்படி நெகட்டிவாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா இந்த ரீசன் தான். எப்படி இருந்தாலும் மார்க்கெட் ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக விழ போகுது. அந்த விழறதுக்கான சாம்பிள்ஸ் தான் இங்கே காமிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ டார்கெட்டு நாளைக்கு 2 பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னா அந்த 2 பேசிஸ்லாம் எடுக்க போகிறேன். எனக்கு அந்த வாட்ச் லிஸ்ட்டில் எடுக்க போகிறேன்னா எடுக்க ஸ்ட்ரைக்கோட பேர் சொல்லிடுறேன். ஒருவேளை நாளைக்கு நான் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுப்பேன், சான்ஸ் கிடைச்சதுன்னா. ஆக்சுவலி மார்க்கெட் இங்கே இருந்துச்சுன்னா 100 பாயிண்ட் தள்ளி தான் எடுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து 250 இருக்குன்னு வச்சுங்க, அப்போ 150 இந்த ரேஞ்சில் வரும்போது எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு நீங்கள் 11:30 அந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா 10 ருபீஸ் இல்லைனா 13 ருபீஸ் இருக்கும். ஷார்ட்டாக ஒரு குவான்டிட்டி பை பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வேளை இங்கே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறது வந்து 22,900 தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகுது நாளைக்கு. எக்ஸ்பைரி ஆகுது.
ஒருவேளை கீழே இருந்தா ஓகேவா, அங்கேருந்து நான் 100 பாயிண்ட் தள்ளி 22,900 அப்போ 23,000 23,000 கால் தான் எடுப்பேன். ரெண்டு ஏதோ ஒன்று எடுப்பேன். அதை நான் இங்கேயே மார்க் பண்ணி வச்சுக்கிறேனே. நான் இதில் தான் ட்ரேட் எடுக்க போகிறேன் வச்சுக்கலாம். யோசிப்போம், அதுதான் நடக்கல. ஸோ இப்போ எடுக்கிறதுக்கு 23 150 150 போட்டோம். ஒரு வேளை மேலே இருந்தா, ஆனால் எக்ஸ்பீரியா வர்றதுக்கு சொல்லுறீங்களா 22,900. ஐயோ, 9 தானே. அப்புறம் வந்து மேலே இருக்கிறதுக்கு 23,000. ஓகேவா, இந்த ஒன்று வரல. என்னடா இது நெட்ஒர்க் மானகாட்டா நெட்ஒர்க் இது. சரி, ஓகே, நெட்ஒர்க் வேகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லிட்டேன், இதுதான் நான் பிளான் பண்ண போகிறேன். இதுக்குன்னா காமிக்கலாம்னு பார்த்தா என்னதான்டா நெட்ஒர்க் இது. கடுப்பாக சரி. சொன்னதான் அது ரெண்டுல தான் என்ட்ரி எடுப்பேன். என்ட்ரி எடுத்தாலும் நான் இது ரெண்டு அப்டேட் பண்ணுறேன். நீ பைசா காமிச்சிடன்னு பார்த்தா கடுப்பாய் வரமாட்டேங்குது. என்கிட்ட ப்ளஸ் ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட் ஆகிடும். என்ன சொல்லியிருந்தேன், 23 150p தான் எடுத்துருக்கேன். 22 தான் எக்ஸ்பீரி ஆகிறது. ஓகேவா, அப்புறம் வந்து 23,000 கால். ஒரு வேளை கீழே இருந்தால் அதை தான் பை பண்ணுவேன். ஸோ மூணையுமே நான் எடுத்து வச்சிருக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த எடுத்த ஃபெசிலிட்டி கம்மி தான். ஒரு வேளை மேலே இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆட் ஆன் பண்ணிட்டு 2 கிலோ வந்து பை பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு இந்த 3 ஸ்ட்ரைக்கை நான் வாட்ச் பண்ணிடுறேன். நான் அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு ஈவினிங். ஓகேவா, பார்ப்போம் நாளைக்கு. ஓகே, சரி பாருங்க. பாசிபிலிட்டியா மேலே பார்த்துக்கும் பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எனக்கு 2 days முன்னாடி சொல்லியிருந்தேன் இதுக்கு கீழே வந்தால் நான் இப்படி மேலே போவேன் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் யோசிக்கிறேன், பார்ப்போம். பார்ப்பேன். ஓகே, நாளைக்கு பார்ப்பேன்.